இந்த நாளிலும் நமக்கு ஆண்டவர் தியானமாய் தந்திருக்கிற ஒரு வேத பகுதி. அந்த வேத பகுதியின் மூலம் ஆண்டவர் எந்தெல்லா காரியங்கள் பேச சுத்தமாக இருக்கிறாரோ அந்த காரியங்கள் யாவையும் பார்த்து கடந்து செல்வ கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. வாசியுங்கள் பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் அதோடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 1வது அதிகாரம் அதோடைய 5வது வசனம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் அதோடைய 5வது வசனம். உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவுக்குள் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய அவன் நடத்தி வருவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாய் நம்மோடு பேசும்படிக்கு இந்த புதன்கிழமை சாயங்காலம் இந்த ஆராதனை வேளை நம்ம ஆண்டவர் இடைப்படும்படிக்கு ஆண்டவர் நோக்கி ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன். அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை அதிகமாய் அவன் எங்களை கண்ணோக்கி பார்ப்பவரை உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு என்ன காரியங்கள் தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் தகப்பனை நீரே பருத்திருந்து எங்களுக்கு அருளி செய்தால் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எந்த குறைவில்லாமல் எங்களை நேர்த்தியாய் தகப்பனே அழகாய் தகப்பனை எங்களை வளைந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் முழுவதுமாய் ஆமென் எங்களை எமது கருத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வழி நடத்துங்க, பலத்தினாலும் ஆமென் எமது மகிமையினாலும் இடைக்கட்டி எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க. இன்னுமாய் கேட்கிறோம் பிள்ளைகளை பேசுகிறடி எமது கருத்திலே முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் பாத கெஞ்சி நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா உச்சாமா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5வது வசனத்தை வாசியுங்கள். உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. அல்லேலூயா. 6வது வசனத்தையும் வாசியுங்கள். நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பு அவை சபைக்கான அவன் எழுதுகிற போது அவர் சொல்லுகிற காரியம் அதிகமாக பார்க்கும் பொழுது அவன் இதில் விசுவாசமான அறிக்கை குறித்து பார்க்கிறோம். அவை தொடர்ந்து பார்க்கும் பொழுது சபை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள் அநேகமாக இருக்கு. ஆகிலும் அவன் சொல்லுகிற ஒரு காரியம், பிலிப்பி தேசத்தார சபையாரை உங்களை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஒரு விசுவாச அறிக்கை எடுகிற நான் உங்களை நோக்கி அவன் உங்களை நினைவு வரும்பொழுதெல்லாம் உங்களை குறித்து நான் ஸ்தோத்திர பலியிடுகிறேன், உங்களை குறித்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறது போல அப்போ இன்றைக்கு ஊழியக்காரனாக இருக்கிற நான் உங்களை குறித்து நினைக்கும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திர பலி இட முடியுமா, முடியாதா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எதை குறித்து ஸ்தோத்திர பலி இடுகிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவன் பார்க்கும் பொழுது அவை தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற நற்கிரியைகள் அவர்களிடத்தில் இருக்கென்று சொல்லி அவனுக்கு ஸ்தோத்திர பலி அவங்களை நினைவு கூறும் பொழுதாம் அவர்கள் செய்கிறதான நற்கிரியைகளை யாவை நினைவு கூர்ந்து அவன் ஸ்தோத்திர பலி இடுகிறான் சொல்லி அங்கே வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அதிகமாய் அவன் விசுவாச அறிக்கை எடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை நடத்துகிறார், கர்த்தர் அவர்களை மேன்மையாக வைத்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு அவன் ஸ்தோத்திர பலி இடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நற்கிரியைகள் இருக்கா இல்லையான்னு நான் கேள்வி. அல்லேலூயா. இப்போ பிலிப்பு சபையில் பார்க்கும் பொழுது அவர் முதல்ல இங்கே சொல்லுகிறது பிரகாரம் அவர் பிலிப்பு சபை இடத்துல நற்கிரியைகள் இருந்தா இல்லையான்னு உள்ளது ஒரு கேள்வி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கர்த்தருக்கு பிரியவாய் ஆண்டவர் கொடுத்து, அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆழமான காரியம் ஒன்று உண்டு. அவன் உங்களுக்கு நற்கிரியை அவன் தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய அவன் நடத்தி வருவார் என்று நம்பி என்று சொல்லப்படும். இங்கே அவன் உங்கள் நற்கிரிகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனிடத்தில் இல்லை போய் உங்களிடத்தில் இல்லை என்னிடத்தில் இல்லை அந்த பிலிப்பி சபையினிடத்தில் அன்றைய காலத்தில் கொடுக்கப்பட்ட காரியமாக இருக்கிற நற்கிரியைகள் இதெல்லாம் அவன் இயேசு கிறிஸ்து அவர் தருகிற காரியம், பிதாவாகிய தேவன் கொடுக்கிற காரியம் தான் நற்கிரியை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்போ தொடங்கினவர் நற்கிரியை தந்தவர் அதை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அது நிலை பெற்று நிற்கும்படிக்கு உங்களுக்கு நடத்துகிறார், நம்புகிறேன் நடத்துகிறார் என்று சொல்லி நம்புகிறேன் என்று சொல்லி அவன் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறது போல நானும் அவன் நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நற்கிரியைகளில் இயேசுவின் கிருபையால் இயேசுவின் நாமத்தை கொண்டு அவன் பரிசுத்த ஆவியின் பலத்தினால நீங்கள் அதை யாவையும் செய்கிறேன் என்று சொல்லி நம்பி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திர பலியிடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாரும் நற்கிரியையில் நல்ல உறுதி பெற்றவர்களாக இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாவசனத்தில் பார்க்கிறோம் ஸ்தோத்திர பலி இடுகிறது அவன் விலையேறப்பட்ட ஒரு காரியம் என்று பார்க்கிறோம். ஒரு ஸ்தோத்திர பலி 10 ஸ்தோத்திர பலி அவன் மனிதனை குறித்து அவன் ஊழியக்காரர் அறிக்கையிட்டு சொல்லும் பொழுது அவன் ஸ்தோத்திர பலியுடைய அவன் மகிமை, அவன் ஸ்தோத்திர பலி கொடுக்கக்கூடிய மேன்மை, அதனுடைய வழிநடத்தல் அது மகிமையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆச்சரியமாயும் அற்புதமாயும் இருக்குன்னு சொல்லி வேதவசனங்களில் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இங்கே ஏறெடுக்கப்படுகிற உங்களை குறித்து அவன் ஏறெடுக்கப்படுகிற ஊழியக்காரன் மூலமாக ஏறெடுக்கப்படுகிற ஸ்தோத்திர பலிகளுக்கு அவன் விலை மதிப்பு இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நற்கிரியை இல்லாத அவன் ஒரு கேள்விக்குறியா இருக்கிற ஒரு காரியம். ஸ்தோத்திர பலியிட்டால் அவன் ஊழியக்கார ஸ்தோத்திர பலியினால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாசிய வாழ்க்கையில மெய்ப்பெண்ணா இருக்கிறதா ஆடுகளை குறித்து அவன் ஸ்தோத்திர பலி இடும்பொழுது அது ஆடுகளுக்கு நன்மை உண்டாயிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது போல. அல்லேலூயா. இப்போ உங்களை குறித்து ஊழியக்கார ஸ்தோத்திர பலியிடும்போது அவர் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு நீங்கள் ஐஸ்வர்யமாக இருக்கும்படி சௌக்கியமாக இருக்கும்படி நாட்கள் உண்டாயிருக்கும்படி சொல்லி வேதவசனத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர் உங்களை குறித்து ஸ்தோத்திர பலியிடுறதுனால அவர் வருகிற மேன்மை அப்போ உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை, நன்மையானதை சுதந்திரிக்க முடியவில்லை என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்கிற உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்கிரியை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள காக்கப்படல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நற்கிரியை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியின் பலத்தோட காக்கப்பட்டிருக்குமாயின், அது நடத்தப்பட்டிருக்குமாயின், அது நிலை பெற்றிருக்குமாயின், அவர் ஊழியக்காரன் உங்களை குறித்து உங்கள் நாமத்தை குறித்து உங்களை குறித்து ஸ்தோத்திர பலியிடும்போது அது உங்களுக்கு ஔஷதமும் அது உங்களுக்கு பலனும் உண்டாக்கி கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஊழியக்காரர் பண்ணுகிற ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல் அவர் பண்ணுகிற பிரயாசங்கள் எல்லாம் உங்களுக்கு விருதாவாய் போகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம் என்று சொன்னால் உங்களிடத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நற்கிரியை இல்லை. அல்லேலூயா. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் அப்படி அல்ல. அவன் முதலாவது விசுவாசம் அறிக்கிறது போல நானும் இந்த நேரத்தில் நிற்கிற அவன் இந்த நேரத்தில் நிற்கிற நான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, உங்களை குறித்து நான் அதிகமாக விசுவாசிக்க நீங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நற்கிரியில் அவன் நீங்கள் நிலை பெற்றவர்கள் நிற்கிறீர்கள் என்று சொல்லி நம்பி நான் உங்களை குறித்து ஸ்தோத்திர பலியிடும் போது அது பலனை கொடுக்கிறேன்னு நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் அதிகமாய் விசுவாசித்து நம்பி அவர் உங்களுக்கு ஸ்தோத்திர பலி உங்களை குறித்து ஸ்தோத்திர பலி இடுகிறது போல நீங்களும் உங்கள் நற்கிரியைகளிலும் அவன் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மைகளிலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வழிகளிலும் நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு செய்வீர்கள் என்றால் அவர் ஏறெடுக்கப்படுகிற ஸ்தோத்திர பலி அவர் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களும் படப்படுகிற பிரயாசங்களும் அவர் உங்களுக்காய் அவர் காத்திருக்கிற காத்திருப்புக்கும் ஏற்ற பிரதிபலனை உங்கள் குடும்பத்திலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க திருப்பிக் கொள்ளும் பிலிப்பியர் அவருடைய 4வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலிருந்து வாசிக்க 15, 16. பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் 16வது வசனம் வாசியுங்கள். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட பொழுது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் உடன்படாதையானால் வேறு ஒரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேவில் இருந்தபோது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தனம் அனுப்பினீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதிகமாய் பிலிப்பு சபையை குறித்து அவர் சொல்லுகிறார் என்று சொன்னார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் செய்த நற்கிரியைகள் 1 காரியங்கள் நிமித்தமாய் இதால் சபைகளை ஆரம்பிக்கும்படி சபையில் அவன் காரியங்களை செய்யும்படிக்கும் எனக்கு ஏதுவாக இருந்தது, எனக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயிலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 18வது வசனத்தை வாசியுங்கள். எல்லாம் எனக்கு கிடைத்தது,
பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான பலியுமாக கையிலே வர பெற்றுக்கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பி சபை குறித்து அதிகமாக அவன் திருப்தி அடைந்திருக்கிற காரியத்தை குறித்து அதிகமாக எழுந்திருக்கிற ஆயிலும் இந்நாள் ஆண்டவர் இந்த காரியத்தை திருப்தியாக இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுக்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் விசுவாசமாக ஏறெடுக்கப்பட்ட காரியம் பிலிப்பு சபையின் மத்தியில் நிறைவேற்றப்பட்டதுனால அவன் கடைசியில் சொல்லப்பட அவை நீங்கள் கொடுக்கப்பட்ட நன்மைகள் எல்லாவற்றையும் நான் ஏற்ற ஆண்டவருக்கு பிரியமாய் ஏற்ற பலியாய் நான் சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையினால அவன் நீங்கள் உங்களை குறித்து சொல்லும் பொழுது அவன் நீங்கள் நன்மையான காரியத்தை பிரியமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அதிகமாய் பார்க்க முடியும் சொன்ன ஒரு கேள்விக்குறி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பி சபையிடத்தில் பெற்றுக்கொண்டது போல கர்த்தருக்கு செலுத்த அவன் பட்ட பிரயாசத்துக்குரிய பிரதிபலனை ஆண்டவருக்கு செலுத்தும்படி அவனுடைய ஜனத்தாரிடத்தில் கிடைக்கப்பட்டது போல அவன் உங்களை குறித்து இங்கே பார்க்கும் பொழுது அவன் ஏற்றதான சபத்துக்கு ஏற்றதான பிரதிபலனை அவன் உங்களிடத்தில் பார்க்க முடிகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக போராட்டப்படுகிற போராட்டத்துடைய பிரதிபலனை பார்க்க முடியல. அதனால தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையான ஈவுகளை பலிகளை செலுத்த முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நற்கிரியைகளில் குறைவுள்ளதுனால ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய உங்களை குறித்து செலுத்த வேண்டிய பலிகளை குறித்து இருக்கிற காரியத்திலும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நன்மையில் குறைந்து போகும் பொழுது, நீங்கள் கர்த்தர் கொடுக்கிற வழிகள் மாறி போகும் பொழுது, நீங்கள் மட்டுமல்ல பாதிக்கப்படுகிற, நீங்கள் மட்டுமல்ல ஆட்டோமேட்டி விலகி போகிற உங்களை குறித்து பிரயாசப்பட்டது வேண்டுதல் செய்ததுக்குரிய பிரதிபலனை ஊழியக்காரனாகிய அடியார்கள் யாவரும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு பிரியமாய் தேவனுடைய பிள்ளைகள் ஏறெடுக்கப்படுகிற அவை துதியும் ஸ்தோத்திரங்களும் உங்களுக்கு வந்து சேராவிட்டால், நீங்கள் நற்கிரியை இல்லாத நிமித்தம் உங்களுக்கு கிடைக்காவிட்டால், அதனுடைய மேன்மை உங்களிடத்தில் இல்லாத பொழுது அவன் மறுபடியும் அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பலியை ஊழியக்காரர் கொடுக்க முடியாமல் போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குறைவுள்ள காரியமாய், ஒரு குறைவுள்ள ஜீவிதமாய் அது ஓடிக்கொண்டே போகிறது போல இனி போகிறதுக்கு காலம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பி சபையிடத்தில் சொல்லப்பட்டதாக இவங்களிடத்தில் நீங்கள் அனுப்பப்பட்ட எல்லா காரியத்தையும் நான் பெற்றுக்கொண்டே முதலாவது பார்க்கும் பொழுது நான் உங்களை குறித்து நீங்கள் நற்கிரியைகள் உள்ளவர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. தொடர்ந்து இடைப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு சில உபதேசங்களை அவர் கொடுக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம் சில குறைபாடுகள். ஆனால் கடைசியில் அவர் சொல்லுகிற காரியம் நீங்கள் அனுப்பின எல்லா காரியங்களையும் நான் பெற்றுக்கொண்டேன், அது மூலமாக நான் கர்த்தருக்கு பதில் செலுத்த வேண்டிய காரியம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு கனமும் மகிமையும் அவர் கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சபையிலும் என்னவாய் நடக்கிறது? அவன் உங்களை குறித்து அவன் ஊழியக்காரனான சமூகத்தில் பலியிட முடிகிறதா? அவன் ஸ்தோத்திரமாக ஏறெடுக்க முடிகிறதா? காரியங்களை செய்ய முடிகிறதா? இல்லை. அவன் ஊழியக்காரன் செய்கிற அவன் ஜெபத்துடைய பிரயாசத்துடைய பிரதிபலன் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறதா? ஒரு கேள்விக்குறியான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். 2 கொரிந்தியர் அவன் 8வது அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் 1-5 முடிய வாசிங்க. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்து தங்கள் பரிபூர்ணமான சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்களுக்கு தங்கள் திராணிக்கு
தாங்களே மனதுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். உபத்திரவத்தையும் நீங்கள் தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கொரிந்தியரில் வாசிக்கும் பொழுது அந்த சபையார் கொடுக்கப்பட்ட காரியத்தை அப்போஸ்தலர் பவுல் அங்கே ஏற்றுக்கொள்ளக்கு ஒரு சஞ்சலப்படுகிறாங்க. அல்லேலூயா. அவர்கள் கொடுத்தது மனதுவத்தமாய் கொடுத்துகிறார்கள். அவர்கள் இதை செய்கள், தர்ம ஊழியத்துக்காக செய்கள் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சித்து கொடுக்கத்தக்கதாக அவர்களுக்கு நன்மை உண்டாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுடைய நற்கிரியை நிமித்தம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். அல்லேலூயா. அவர்கள் நற்கிரியை நிமித்தம் ஊழியக்காரர் செய்த ஸ்தோத்திரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. அதற்கு சாட்சியாக அப்போஸ்தலர் பவுல் நான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி இந்நாளில் சபையிலே காணப்படுமா ஒரு கேள்விப்பட்ட ஒரு காரியம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக செய்ய முடியலை, ஆண்டவருக்காக பிரயாசப்பட முடியலை, ஆண்டவருக்காக சுபப்பட முடியலை, ஆண்டவருடைய காரியங்களுக்காக நிற்க முடியலை. ஒரு சோர்வும் அசுதியுமான ஒரு ஜீவிதமாய் அவன் பதிலை கனிகளை காண முடியாத அளவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே தெசலோனிக்கே சபையை குறித்து ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது அங்கே மனதுக்கு அவங்களுக்கு திராணிக்கு மிஞ்சி கொடுக்கும்படி அவர்கள் முன்வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நமக்கு அப்படி செய்ய முடியலை. நமக்கு ஸ்தோத்திர பலியிட்டால் ஊழியக்காரர் குறித்து பிரயாசப்பட்டு சோமணி ஸ்தோத்திர பலி செய்யினால் அவனமான பிரதிபலனை காண முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பணத்துடைய பிரதிபலனை நான் கேட்கல. அல்லேலூயா. நான் கேட்கிற ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய பிரதிபலன். அல்லேலூயா. ஒரு சவஜீவிதத்துடைய பிரதிபலன், ஐஸ்வர்ய கர்த்தருடைய கரத்திலிருந்து பெறுகிற ஒரு பிரதிபலனை பார்க்க முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குறைவுபட்டவர்களைப் போல அவை எங்கேயோ துவண்டு கிடக்கிறவர்களைப் போல இந்த அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறது போல நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்குள்ள மேன்மை இல்லாதவர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குறைப்பட்ட ஒரு வட்டத்துக்குள்ள நின்று கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னா பிதா அருளப்பட்டிருக்கிற நற்கிரியை இல்லாத நிமித்தம். அல்லேலூயா. பிதா நமக்கு தரப்பட்டிருக்கிற நற்கிரியை காத்து கொள்ளாத நிமித்தம் இவ்வண்ணமான குறைபாடு வருகிறது. இப்போ தேவனுக்கு ஏறெடுக்கப்படுகிற பலி அவர் குடும்பத்திலே சபைகளில் குறைந்து விடுமாயின் அவன் தேவன் கரத்திலிருந்து நன்மை அடைப்பட்டு போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க ரோமர் புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் வாசிங்க. 4-8 வரைக்கும் ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய. ரோமர் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் 8வது வசனம் எடுத்து வாசிங்க. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களிலும் ஒரே தொழில் இராதவர்களாக இருக்கிறது போல அநேகராக இருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்குள் இப்போ ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. கிருபையின்படியே நம்ம வெவ்வேறு உள்ள வரங்களாக இருக்கிறபடினால் சொல்லுகிற கேட்டதாக சொல்ல கடவன் ஊழிய செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதகத்திலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுதலிலும் தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வாஞ்சையில்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் சாக்கிரதையா இருக்க கடவன் இரக்கச் செய்கிறவன் உற்சாகமாய் செய்ய கடவன். இவ்வளவு காரியங்களை ஏன் ஆண்டவர் தருகிறார்னா நீங்கள் எந்த நிலையில் உங்களை ஆண்டவர் நிறுத்தி வைத்தாரோ அந்த நிலையில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் நான் விட்டுட்டேன், நான் போயிட்டேன், நான் இதை செய்யாமல் மறந்துட்டேன்னு சொல்லுகிறதல்ல. செய்யப்பட்ட கொடுக்கப்பட்ட நற்கிரியையில உறுதிப்பட்டவர்களாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நிற்க கடவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தில், போதிக்கிறவன் போதகத்தில், புத்தி சொல்ல தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடு. இவ்வளமான எடுத்துக்காட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஆண்டவர் அழுத்தமாய் ஆழமாய் சொல்லப்பட்ட காரியம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ரோமன் புத்தகத்தில். அவயவங்கள் வேற வேற இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய அவை சன்னதியில் நம்ம ஒரே அவயவங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவயவங்கள் வேறா இருக்கிறது போல செயல்கள் வேறையா இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே விதமாய் அல்ல. அல்லேலூயா. எல்லாருக்கும் விதமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு அழைப்பாளர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைப்பினுடைய காரியத்தையும் ஆண்டவர் சொல்லித்தந்து காட்டுவதற்கு. ஆனால் நான் மறந்து போயிட்டேன், நிற்க முடியல என்று சொல்லுகிறாள். இதில் ஒருவன் நிலைத்திருக்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிலைத்திருந்தாதான் உங்களை குறித்து அதோட சமூகத்தில் ஏற்றவைகளாக இருக்கிற காரியத்தை குறித்து பலி செலுத்த முடியும். அல்லேலூயா. அப்பதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறப்ப இந்த தேசத்து குடியாளுக்கு இந்த ஜனத்தாருக்கு நான் சாட்சி என்று சொல்லக்கூடிய காரியம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட சாட்சி சபையிடத்தில் உண்டாயிருக்கிறது சொல்லி வேத வசனத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது என்ன காரியம் என்று சொன்னால், மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை அனுப்பிட உங்களை தெரிந்து வைத்திருக்கிற அவன் பிதாவாகிய தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நற்கரையில் நில்லாவிட்டால் ஒரு குறைவுள்ள காரியத்தை உண்டாக்கி வைக்கிறது போல. அல்லேலூயா. அவர் குறைவாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு செலுத்துகிற காரியத்தில் குறை உண்டாகும் பொழுது அவர் கரத்திலிருந்து அழுக்கப்படுகிற காரியம் தடைப்பட்டு போகிறது. அல்லேலூயா. தடைப்பட்டு போகுமாறு கர்த்தருடைய சாயல் நம்மளை விட்டு மாறி போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ செய்ய வேண்டிய காரியம் கொடுக்கப்பட்ட நற்கிரியையில நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்து போச்சு, நிற்க முடியல, தளர்ந்து போச்சு இல்லை. அல்லேலூயா. அது உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட அவயவத்துடைய செயல்பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விட்டு போகிறத மாறி போகிறது அவன் கிளை இல்லை, அவயவங்கள் கிரியை இல்லாமல் போகும்போது என்ன காரணம் சொல்லப்பட்டான்னு சொன்னால், சரீரம் ஒன்று அவயங்கள் வேறு. ஆனால் இந்த அவயங்கள் எல்லாம் ஒரே சரீரமாகிய கிறிஸ்துக்குள்ளே சேர்க்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை என்று சொன்னால் இந்த கிளை எப்போ கிரியை இல்லாமல் போகும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து விட்டு மாறி போகும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை விட்டு மாறி போகிற ஜீவன மனுஷனிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி நமக்கு ஆழமாய் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கிரியைகளை நமக்கு செய்ய முடியலை என்று சொன்ன நம்ம அவயவங்களாய் முழு சரீரமாய் இருக்கிற ஒன்றி போயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொஞ்சமாய் விலகி போயிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பரமபிதா கொடுக்கப்பட்டிருக்கிற நற்கிரியையில நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள நிற்க முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் பெரிய காரியமாக இல்லை. அல்லேலூயா. பாருங்க, சின்ன வளைவு நிமித்தமாய், சின்ன ஒரு காற்று நிமித்தமாய் சில கிளைகள் அவன் சரிகிறது நிமித்தமாய் அதனுடைய பிரதிபலனை காண முடியலை. அல்லேலூயா. சில மரக்கிளைகளை பார்க்கும் பொழுது சிலது ஒடிந்து போகிற நிமித்தமாய் அதனுடைய பலன்களை காண முடியல. சிலது அவன் அவன் நல்ல நல்ல பெண்டாகி போகிறதுனால அதனால என்ன செய்ய முடியல, கனிகளை கொடுக்க முடியலை. அல்லேலூயா. நான் உடைந்து போகிறதுனாலையும் பிரிந்து போகிறதுனாலையும் நான் சொல்லலை. தேவனுடைய அவன் கிறிஸ்துவுடைய சரீரத்தோட நான் இருக்கிறேன், நான் நிச்சயம் கிரியை உண்டாயிருக்கும் என்ற சிந்தனை நம்மளை விட்டு மாறி போகும் பொழுது நம்முடைய கிடக்கிற கிரியை நம்மளை விட்டு மாறி போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கிரியைகளை மறந்தவர்களாக என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி மறந்தவர்களைப் போல நிற்கிறோம் என்று சொன்ன ஆண்டவர் 3 காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து போக இருக்கிற வாசி. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதோட 24வது வசனம். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதலாவது இருக்கிற சொல்லப்படுகிற ஞாபகப்படுத்தி தருகிற நற்கிரியை என்னன்னு சொன்னா, உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உங்களுக்கு காரியத்தை ஏற்படுத்தி தருகிற ஆண்டவர்
உண்மை உள்ளவர். ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தருகிற ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வாசிங்க எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவைகள் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை ஒருக்க கூட வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகள் நாம் நடக்கும்படி முன்பதாக போதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் காரியங்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது இந்த பிரயாணத்திற்காக, இந்த காரியத்துக்காக, இந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது நமக்கு முன்குறிக்கப்பட்டது என்று சொல்லி விசுவாசிக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மூன்றாவது வாசிக்க எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை அவர் ஒருபோது எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது நமக்கு சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லி நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட எந்த அவமானத்தையும் பார்க்காத ஒரு சந்தோஷத்துக்கு பிதாவுடைய தன்னுடைய சந்தோஷத்திற்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டது போல. அல்லேலூயா. முதலாவது அவர் சூழ்நிலைகளை தருகிற ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்று நம்பி, அல்லேலூயா, இந்த சூழ்நிலைகள் யாவையும் கர்த்தர் தாமே அவர் முன்வைத்து முன்குறித்து நமக்கு தருகிறார் என்று சொல்லி விசுவாசித்து, அல்லேலூயா, இந்த காரியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா, சோர்வில்லாமல் அசதி இல்லாமல் இதை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இதன் மூலமாய் உண்டாயிருக்கிறது சொல்லி வேதவசனத்தில் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தரை நேசிக்கிற சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று சொல்லப்பட்டது போல அதை நம்பி விசுவாசிக்கிற ஒரு கிரியை உள்ள ஜீவிதம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்து போய்விடக்கூடாது. உங்களை நேசித்து வழி நடத்துகிற ஆண்டவர் உண்மை உள்ளவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கலையிலையும் சொல்லுவாங்க. அவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு திட்டம் ஒன்று, அந்த திட்டத்தின்படி அவர் செய்து முடிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில இலைகள் அவர் குறைபாடு தருவார் என்று சொன்னார். சில குறைபாடுகளை ஒப்புக்கொள்கிறார் சொன்னார். அது மூலமாய் நம்ம உங்களை வெட்கப்படுத்துக்கல்ல, அல்லேலூயா, உங்களை சந்தோஷிப்பிக்கும்படி ஒரு உயர்வை தரும்படிக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் நடத்துகிற ஆண்டவர் செய்யல. நம்ம நாற்கிலிருந்து தவறி போகலை. நம்ம இருக்கிற நிலையிலிருந்து விட்டு போகிற, நம்ம இருக்கிற நிலையிலிருந்து குறைந்தவர்களாக இருக்கிறாரல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா பிதா கொடுத்த நற்கிரியையில் அப்போ நீங்கள் இயேசுக்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்பி அப்போஸ்தலர் பவுல் அங்கே ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பலியிடுறது போல உங்களை குறித்து ஊழியக்காரன் ஸ்தோத்திரிடும்படிக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். கலாத்தியர் 5வது அதிகாரம் அதோடைய 10வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் அதோடைய 16வது வசனம். ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5வது அதிகாரம் அதோடைய 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது
மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இன்னும் பலப்படும்படி சொல்லப்படுகிற ஆலோசனை காரியம் என்னென்று சொன்னால், நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களை எப்படி நடத்தி கொண்டு போகிறாரோ அதுக்கேற்றபடி ஒப்பு கொடுத்து போங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மாம்ச இடையில வருகிற மாம்ச கிரியைகள் உங்களை செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை மேற்கொள்ளாது, உங்களை சோர்வடைய செய்யாது. ஆவி உங்களை எப்படி நடத்திட்டு போகுதோ அதேபடி பரிசுத்த ஆவியார் எப்படி நடத்தி கொண்டு உங்களை அழகா வணைந்து கொண்டு உடைத்து உருமாற்றி கொண்டு போற அதுக்கேற்றதாக உங்களை கொண்டு போங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 1 கொரிந்தியர் 6:19 கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது உங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடை, உங்களுடைய உடை எல்லாம் உங்களுடையது அல்ல என்றும் நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது போல. அல்லேலூயா. உங்கள் நடை, உங்களுடைய பாவனை, உங்களுடைய செயல் எல்லாமே அது உங்களுக்குரியதல்ல. உங்களில் வாசமாக இருக்கிற, உங்களுக்கு ஆண்டவர் வாசமாக இருக்கிற ஆலயமாக இருக்கிற பரிசுத்த ஆவியார் தங்குற ஆலயமாக இருக்கிற, ஆமென், அதிலே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானுடையது என்று சொல்லி நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீரம், இந்த இருதயம், இந்த சிந்தனை, இந்த பேச்சுகள் யாவும் சோர்வடையும்படிக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களிடத்திலிருந்து தங்குற, உங்களுக்கு ஆலயமாய் ஆக்கிற, அவன் ஆலயத்தில் தங்குறத பரிசுத்த ஆவியானவன் இந்த ஆலயத்தில் தங்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். இதோ சரீரம், இந்த நடை, இந்த பேச்சு, உடை எல்லாம் பரிசுத்த ஆவியானுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சரீர பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அவர் தங்குகிறார். இதை நீங்கள் சோர்படுத்தவும், இதை நீங்கள் அடைத்து போடவும் நீங்கள் வல்லவர்கள் அல்ல. நன்கு புரிந்து கொள்ளணும். இது பரிசுத்த ஆவியானவருடைய. ஒருவேளை நீங்கள் கட்டாயமாய் பூட்டி சோர்வினால், அசதினால் பூட்டுவீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியா வெளியே போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் பார்க்கிறோம், போயிட்டா மறுபடியும் ரட்சிப்பின் அனுபவம் கிடைக்கிற ரொம்ப அரிதாக இருக்கிறது போல நம்முடைய சபை, நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிற சரீரத்தை நீங்கள் பூட்டி சோர்விதால் பூட்டி அவரை வெளியே தள்ளிட்டா, மறுபடியும் திறந்து வச்சுட்டு அவரை கூப்பிட்டாலும் அவர் வர கால தாமதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வழி மறுபடியும் வராமல் போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு அடைத்து போடாதீர்கள். கடைசி ஒரு வசனம், ரோமர் 8:14. ரோமர் 8:14 வாசித்து முடிப்போம். வாசிங்க. ரோமர் 8 அதோடைய 14. மேலும் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவனுடைய புத்திரராய் இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் தேவ புத்திரர்களாக இருக்கிறதா உங்களிடத்தில் கிரியைகள் உண்டாக இருக்கும் பொழுது, உங்களிடத்தில் உயர்வுகள் உண்டாக இருக்கும் பொழுது, உங்களிடத்தில் மேன்மைகள் காணப்படும் பொழுது, அவன் ஊழியக்காரனாக இருக்கிற, அவன் அடியார்களாக இருக்கிறாங்க, அவன் உங்களை குறித்து தேவநாமத்தை ஸ்தோத்தரிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் செலுத்தப்படுகிற ஸ்தோத்திர பலியெல்லாம் வெளியேறப்பட்டதாக இருக்கிற போல நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது, உங்கள் உயர்வை பார்க்கும் பொழுது, உங்கள் நற்கிரியைகளை பார்க்கும் பொழுது, ஊழியக்கான ஸ்தோத்திரவாதி செலுத்த இன்னும் நற்கிரியை குறைந்தல்ல, இன்னும் உங்களை கிரியைகள் கூடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும், நன்மைகள் பெருகிட்ட, வழிகள் பெருகிட்டே இருக்கும், கர்த்தருடைய நடிக்கை இன்னும் அதிகமாய் பெருகிட்டு இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் படிக்கும், அவை நீங்கள் பரிசுத்த ஆவிகளை நடத்தப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு ஆயத்தமாகும்.